குட் மார்னிங். முன்னாடி மூலத்தை பத்தி பார்த்தோம். இப்போ ஆசனவாயில ஏற்படக்கூடிய இன்னொரு காமனான பிரச்சனை என்னன்னா ஆசனவாய் வெடிப்பு, அதாவது ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவோம். இந்த ஆனல் ஃபிஷர் வந்துட்டு எதனால வருதுன்னா, இதுவும் வந்துட்டு அதிக நேரம் உட்கார்றவங்களுக்கு, அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள மலச்சிக்கல் இருந்து ரொம்ப பிரஷர் கொடுத்து முக்கி போறவங்களுக்கு ஆசனவாய் கிழிசல் ஏற்பட்டு இது வந்துட்டு ஆசனவாய் வெடிப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு வந்துட்டு அதிகமா உப்பு காரம் வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கும் வந்துட்டு ஆசனவாய் வெடிப்பு வரும். இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மூலக்குடார தைலத்தை வந்துட்டு காலையில நைட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பால்ல இல்லாட்டி வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரும்போது மோஷன் ஃப்ரீயா போகும். ஆசனவாய் வெடிப்பு சீக்கிரமாவே சரியாயிடும். இன்னும் என்ன பண்ணணும்னா, இதே மூலக்குடார தைலத்தையே வந்துட்டு வெளிப்புறமா வந்துட்டு அந்த அனல் ஸ்பிங்டர்ல வெளிப்புறமா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வரும்போது இது வந்துட்டு ஒரு நல்ல லூப்ரிகேண்டா வந்துட்டு ஆக்ட் பண்ணும். இதனால வந்துட்டு இந்த ஆசனவாயில் ஏற்பட்ட இந்த புண்ணு வந்துட்டு இந்த கிழிசல் வந்துட்டு சீக்கிரமாவே வந்துட்டு ஆறிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திரிபுலா சூரணத்தை சிட்ஸ் பாத் எடுக்கும் போது இந்த ஆசனவாய் புண்ணு வந்துட்டு சீக்கிரமாவே சரியாயிடும். அதிகமா உப்பு